வெல்கம் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்தியன் பாலிட்டியில் வந்து லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பகுதியாக பார்த்துட்டு வரோம் இல்லையா. இப்போ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறதோட கிளாஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்போம். பகுதி 4A பார்த்தோம் இல்லையா. பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தோம். அடுத்தது பார்ட் 3லேருந்து முக்கியமாக அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பார்ட் 4 டிபிஎஸ்பி, பார்ட் 4A ஃபண்டமெண்டல் டியூட்டி. அடிப்படை கடமைகளுக்கு அடுத்தது பார்ட் 5லேருந்து பார்க்கலாம், பகுதி 5. ஸோ பகுதி 5 எப்படி இருக்குன்னா யூனியன் கவர்மெண்ட், இந்த மத்திய அமைச்சகம் பற்றி இந்த பகுதி 5ல் வந்து பேசியிருப்பாங்க. அதுலேயும் பர்டிகுலராக எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகத்துறை. சிம்பிள். இப்போ யூனியன் கவர்மெண்ட் அடுத்தது இது முடிச்சோடனே அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் பார்க்க போகிறோம். மாநில அமைச்சகம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து மத்திய அமைச்சகம் பார்த்தலாம். மத்திய அமைச்சகத்தில் எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகத்துறை. யூனியன் கவர்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் ரீகேப்பாக வந்து 3 பாடி இருக்குது. நம்ம இப்போ பாலிட்டியில் வந்து 3 அமைப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து லெஜிஸ்லேச்சர். இவங்க என்ன பண்ணுவாங்க, சட்டம் இயற்றுறவங்க. இவங்களை பற்றி பார்லிமெண்ட்டில் பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இயற்றின சட்டத்தை அமலுக்கு கொண்டு வருவாங்க, நிர்வாகத்துறை, அட்மினிஸ்ட்ரேஷன். அவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ். அடுத்ததாக ஜுடிஷியரி. 3 இந்த 3 பற்றி தான் பாலிட்டியில் வந்து படிக்க போகிறோம். 3மே தனித்தனியாக இருக்குது. சில லெஜிஸ்லேச்சரில் இருக்கக்கூடிய சில ஆட்கள் எக்ஸிக்யூட்டிவ் வேலையும் பார்ப்பாங்க. சட்டம் இயற்ற இருக்கக்கூடிய சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சட்டத்தை அமல்படுத்துகிற வேலையும் பார்ப்பாங்க, நிர்வாகத்துறையும் பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜிஸ்லேச்சர் ப்ளஸ் எக்ஸிக்யூட்டிவும் கூட இல்லையா. இப்போ இந்த 3 லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. இதை நீங்கள் டயக்ராம் கூட போட்டுக்கலாம். ஸோ ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இந்த சர்க்கிள் தான் லெஜிஸ்லேச்சர்ஸ். இப்போ நம்ம யூனியன் கவர்மெண்ட் பார்க்குறோம். இதே பிரின்சிபல் எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னா மாநில அமைச்சகத்துக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்க்குறோம் இல்லையா. லோக்சபா, ராஜ்யசபா, பார்லிமெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற எம்பிஸ் 545 எம்பி லோக்சபாவுக்கு போகிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 200 சில்லற எம்பிஸ் வந்து ராஜ்யசபாவில் இருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வேலையே சட்டம் இயற்றுறது தான் வேலை. லெஜிஸ்லேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் லெஜிஸ்லேச்சர்ஸ். இந்த லெஜிஸ்லேச்சர்ஸ்க்கு உள்ளேயே சில கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அமைச்சர். அது போக மற்ற பாடிஸ், அவங்கெல்லாம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகத்துறை. ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸும் எக்ஸிக்யூட்டிவ்ல வந்துருவாங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் எக்ஸிக்யூட்டிவ்ல வந்துருவாங்க. ஸோ லெஜிஸ்லேச்சருக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க. ஸோ இது இன்னும் எப்படி வரையலாம் அப்படின்னா, இந்த உள்ள வேணாம், இதை ரப் பண்ணிடலாம். இப்படி ஒரு டயக்ராம் போட்டுக்கலாம் சரிங்களா. நிர்வாகத்துறை, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ். லெஜிஸ்லேச்சர்ஸ் இவங்கெல்லாம் யாரு, எம்பிஸ் ஓகேங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துட்டு இவங்க எல்லாருமே எம்பிஸ். ராஜ்யசபா எம்பி ஆகட்டும், லோக்சபா எம்பி ஆகட்டும், இவங்கெல்லாம் லெஜிஸ்லேச்சர்ஸ். இந்த நடுவில் இருக்கவங்க லெஜிஸ்லேச்சர் ப்ளஸ் எக்ஸிக்யூட்டிவ் ரெண்டுலையுமே வரவங்க யாராக இருப்பாங்க, இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், மந்திரிகள் சரிங்களா, அமைச்சர்கள் எல்லாருமே. ஹோம் மினிஸ்டர், ஹானரபிள் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா ஆகட்டும், பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், இவங்க எல்லாருமே இந்த சிஓஎம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்குள்ளே வருவாங்க, மந்திரி சபை. இன்னொரு பக்கம் இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஃபீஸர்ஸ் சரிங்களா. சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ், குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். டாப் பொசிஷன் ஐஏஎஸ், ஐபிஎஸ் அவங்கள எக்ஸிக்யூட்டிவ். அடுத்ததான் இன்னொரு சர்க்கிள், இவங்க தான் ஜுடிஷியரி, நீதித்துறை. நீதித்துறை அப்படியே தனி சரிங்களா, அது நீதித்துறை தனி. இப்போ இதே பிரின்சிபல் அப்படியே சென்ட்ரலுக்கும் பார்க்க போகிறோம், அப்படியே ஸ்டேட்டுக்கும் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ். நம்ம இந்த பார்ட் 5 இருக்கு பார்த்தீங்களா, அடுத்ததாக பார்க்க போகிறோம். இந்த பகுதி 5ல் மத்திய அமைச்சகம் பற்றி பார்க்க போகிறோம். மத்திய அமைச்சகத்தில் இந்த நிர்வாகத்துறையை பற்றி பார்க்க போகிறோம், எக்ஸிக்யூட்டிவ் பற்றி பார்க்க போகிறோம் ரைட்டுங்களா. இந்த ஜுடிஷியரி இது நம்ம அப்புறம் பார்ப்போம் சரிங்களா. ஜுடிஷியரி வரும்போது இந்த நீதிமன்றங்களை பற்றி அடுத்தது பார்க்கலாம். இதே பிரின்சிபல் ஸ்டேட்டுக்கும் அப்ளை ஆகும். இப்போ இந்த பார்ட் 5ல் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், மத்திய நிர்வாகத்துறை, யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகத்துறை. இதுக்கு கீழே முக்கியமாக ஒரு 4 பேர் பார்ப்போம். இவங்கள தான் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவோம். யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் மத்திய நிர்வாகத்துறையில் இந்த 4 பேரை பார்ப்போம். இந்த இடத்துல இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ட்ரேஸ், இந்த டயக்ராமில் இருக்கவங்க தான் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல இப்போ வர போகிறாங்க. ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா முதல் குடிமகன், ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட்.
இவரு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோர்மோஸ்ட் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். மத்திய நிர்வாகத்துறையிலே முக்கியமான ஒரு ஆள். அவர் தான் ஹெட். யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்‌க்கே தலைமை யாருன்னு கேட்டா அப்படின்னா வந்து பிரசிடென்ட் தான். பிரசிடென்ட் கூட வேற யாரெல்லாம் இந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்‌க்குள்ள வருவாங்க? யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்‌க்குள்ள வருவாங்க. சரிங்களா? இந்த ட்ரேஸ் ஏரியா, இந்த ஏரியா மட்டும். ஏன்னா பிரசிடென்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அவரு டைரக்ட்டா போயிட்டு சட்டம் இயற்றுற வேலை இருக்காது அவருக்கு. போயிட்டு அங்க சட்டசபையில உட்கார்ந்து, லோக்சபால உட்கார்ந்து சட்டம் இயற்றுற வேலை அவருக்கு இருக்காது. ஆனா அவரு சைன் போட்டா தான் அது வந்து ஆக்ட்டா மாறும். அதனால அவரும் எக்ஸிக்யூட்டிவ்‌க்குள்ள வந்துருவாரு. நிர்வாகத்துறைக்குள்ள வந்துருவாரு. இந்த ட்ரேஸ்க்குள்ள வந்துருவாரு. லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் நடுவுல இருக்கக்கூடிய ட்ரேஸ். பிரசிடென்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, துணை ஜனாதிபதி. வைஸ் பிரசிடென்ட். ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி. அடுத்ததா பிரைம் மினிஸ்டர், ஹெட் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். அவங்க 2 பேருமே வந்துருவாங்க. பிரதம மந்திரி, மந்திரி சபை, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இவங்களும் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல வந்துருவாங்க. பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். 5வதா ஒரு ஆள். இவங்க 5 பேரும் தான் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் சொல்லுவாங்க. 5வதா இருக்கிறது தான் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. இல்ல அட்டார்னி ஜெனரல் ஃபார் இந்தியா இன்னும் ஸ்பெசிஃபிக்கா. ஸோ இவர் தான் வந்து தலைமை வழக்கறிஞர். மத்திய தலைமை வழக்கறிஞர் யாரு அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க 5 பேரும் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல வராங்க. இனி நம்ம அடுத்தது ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் பார்ப்போம். அப்ப பார்க்கும்போது இன்னொரு தடவ சொல்றேன். ஆனா இப்ப இருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் யார் வருவாங்க அப்படின்னா, பிரசிடென்ட்க்கு ஈக்குவலன்ட்டா கவர்னர். வைஸ் பிரசிடென்ட்க்கு ஈக்குவலா அங்க வைஸ் பிரசிடென்ட் யாருமே கிடையாது. சரிங்களா? ஸ்டேட்ல வந்து வைஸ் பிரசிடென்ட் கிடையாது. கவர்னர் தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பிரதம மந்திரி. பிரதம மந்திரிக்கு ஈக்குவலன்ட்டா சீஃப் மினிஸ்டர் வந்துருவாரு. முதல் மந்திரி. அடுத்தது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எப்படி பார்லிமென்ட்ல அதாவது எக்ஸிக்யூட்டிவ் மத்திய அமைச்சகத்துக்கு ஒரு மந்திரி சபை இருக்கோ, அதே மாரி மாநில அமைச்சகத்துக்கும் ஒரு மந்திரி சபை இருக்கு. இங்க எப்படி அட்டார்னி ஜெனரல் தலைமை நீதிபதி இங்க வராரோ, அங்க வந்து அட்வொகேட் ஜெனரல். அது வந்து மாநில தலைமை நீதிபதி. சாரி அட்வொகேட் வழக்கறிஞர். நீதிபதி கிடையாது, வழக்கறிஞர். அட்டார்னி ஜெனரல் அப்படிங்கிறது வழக்கறிஞர். இப்ப இந்த 5 வந்து அப்படியே அங்கேயே ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ல வரும். இங்க பார்க்கும்போது அதையும் பார்த்துக்கோங்க. நம்ம அதையும் டீட்டெயிலா வந்து ஐ மீன் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரசிடென்ட்ல இருந்து எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து வைஸ் பிரசிடென்ட் பார்ப்போம். அடுத்தது பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா முடிஞ்சுச்சு. யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் முடிஞ்சுச்சு. அடுத்தது பார்ட் 6க்கு மூவ் ஆயிடலாம். பார்ட் 6லயும் அதே மாரி பிரசிடென்ட்க்கு பதிலா கவர்னர். ஸ்டேட்டோட ஃபர்ஸ்ட் சிட்டிசன் அப்படின்னா கவர்னர், ஆளுநர். ஆளுநர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, துணை ஆளுநர் அங்க கிடையாது. வைஸ் கவர்னர்னு ஒரு ஆளு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதனால அந்த போஸ்ட் கிடையாது. அடுத்தது பிரைம் மினிஸ்டருக்கு பதிலா சிஎம் முதல் மந்திரி. அடுத்தது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அட்வொகேட் ஜெனரல். எல்லாம் என்னென்ன ஆர்டிகல், அவங்களுக்கு என்னென்ன பவர், என்னெல்லாம் வந்து எப்படியெல்லாம் எலெக்ட் ஆகி வராங்க, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அடுத்தடுத்து பார்க்க போறோம். இப்போ யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த பார்ட் 5 பகுதி 5 மத்திய அரசு நிர்வாகத்துறை எக்ஸிக்யூட்டிவ்ல முதல்ல பிரசிடென்ட்டை பத்தி பார்க்க போறோம். இவர் என்ன சொல்லலாம் அப்படின்னா நாமினல் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லலாம். பெயரளவுல இவர் தலைவர். சரிங்களா? இவருக்கு ரியல் பவர் கிடையாது. அதனால தான் இது வந்து நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்குவாங்க. அப்ப ரியல் எக்ஸிக்யூட்டிவ் யாரு? ரியல் எக்ஸிக்யூட்டிவ் யாரு? இவரு நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். பட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் இதுல இருந்து ஒரு ஆள் தான் வரணும் இல்லையா? ரியல் எக்ஸிக்யூட்டிவ் யாரு இருப்பா? வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்களா? ரியல் எக்ஸிக்யூட்டிவ். என்ன நிர்வாகத்துறையோட தலைவர் ஹெட் யாரு அப்படின்னா பிரசிடென்ட். ஆனா பிரசிடென்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் சொல்லிட்டாங்க. பெயரளவுல ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா பெயரளவுல தலைவர் நாமினலுக்கு ஆப்போசிட் ரியல். உண்மையாவே ஒரு பவர் கொண்ட ஒரு தலைவர். அவர் யாரா இருப்பாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் தான் ரியல் ஹெட்ங்குவாங்க. இல்லாட்டி ரியல் எக்ஸிக்யூட்டிவ். நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் இவரு. நாமினல் ஹெட்னு சொல்லிக்கலாம். நாமினல் ஹெட். இது ஏன் பிரசிடென்ட் நாமினல் ஹெட்னு சொல்றாங்கன்னா, அவருக்கு நிறைய பவர்ஸ் கிடையாது. சரிங்களா? அவர் பேரளவுக்கு தான் வச்சிருக்காங்க. ஜஸ்ட் சைன் போடுறது. அதுதான் ரப்பர் ஸ்டாம்ப்னு சொல்லிட்டு கூட சில ஃப்ரேசஸ்ல வந்து பிரசிடென்ட் வந்து குறிப்பிடுவாங்க. இப்ப நம்ம ஃபேமிலி இல்லையா? ஃபேமிலி வந்து எப்படி வேணா இருக்க முடியாது. அந்த ஃபேமிலி கரெக்ட்டா ஆர்கனைஸ்டா இருக்கணும். ஃபேமிலில அப்பாக்கு இந்த வேலை, அம்மாக்கு இந்த வேலை, அண்ணனுக்கு இந்த வேலை அப்படி குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒண்ணு வந்துச்சு. எப்படி கண்ட்ரிக்கு ஒருத்தவங்களுக்கும் ஒரு வேலை உறுதிப்படுத்தணும். அவங்களோட ரோல டிஃபைன் பண்ணணும்னு கான்ஸ்டிடியூஷன் வந்துச்சு. அப்படின்னு நம்ம ஃபேமிலியோட கம்பேர் பண்ணினோம். அதே மாரி ஃபேமிலில இப்ப தாத்தா இருக்காரு. சரிங்களா? தாத்தான்னு ஒரு கேரக்டர் இருக்கும் இல்லையா? தாத்தாக்கு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பவர் இருக்காது வீட்ல. அப்பாக்கு தான் எல்லா பவர் இருக்கும். அவங்க தான் பிரைம் மினிஸ்டர். அப்பா தான் எல்லா முடிவுகள் எடுப்பாரு. முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பாரு. ஆனா அப்பா என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இல்ல வீட்ல ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள், ஏதாவது ஒரு தீர்மானங்கள் எடுக்கணும் அப்படின்னா, அப்பா முடிவு பண்ணிருவாரு. ஆனா போய் தாத்தாட்ட சொல்லுவாங்க. இல்லாட்டி போயிட்டு ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா, தாத்தாட்ட போய் ஜஸ்ட் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி ஒரு செரிமோனியல் ஹெட்டுங்குவாங்க. ஜஸ்ட் ஒரு செரிமோனியல் ஹெட் அப்படின்னா, பெயருக்காக சரிங்களா? ஒரு கலாச்சாரம் பெயருக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு ஹெட் தான் பிரசிடென்ட். தாத்தா மாரி. ஸோ அவருக்கு ரியல் பவர் கிடையாது. ஆனா அவர் இருப்பாரு. அவர் ஏதாவது ஒரு விஷயம்னா அவர்ட்ட தான் சொல்லுவாங்க. இங்க ஏதாவது ஒரு சட்டம் பாஸ் பண்ணணும்னா பிரசிடென்ட்டோட சைன் இல்லாம பாஸ் பண்ண முடியாது. ஆனா பிரசிடென்ட் சைன் போட்டுருவாரு. பிரசிடென்ட்டால அதெல்லாம் மாத்த முடியாது. சில டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் தான் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம்.
ஸோ இந்த மாதிரி தாத்தாவோட கேரக்டர் தான் பிரசிடென்ட் பண்றாரு. ரியல் பவர் அப்பாவோட கேரக்டர் வந்து பிரைம் மினிஸ்டர் பண்ணிக்கிறாரு. அப்போ இந்த நிர்வாகத்துறை நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது வந்து பிரசிடென்ட். யூனியன் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட். அவர் ஏன் இந்த மாதிரி பெயரளவுல தலைவர்னு சொல்றாருன்னு உங்களுக்கு போக போக புரியும். பிரசிடென்ட்டுக்கு அவ்வளோ பவர் கிடையாது. நம்ம இந்தியால பிரசிடென்ட்டுக்கு அவ்வளோ பவர் கிடையாது. வேறஸ் யூஎஸ்ல எடுத்துட்டீங்கன்னா யூஎஸோட ரியல் எக்ஸிக்யூட்டிவ் யாருன்னா பிரசிடென்ட் தான் சொல்லணும். சரிங்களா? அவருக்கு தான் அவர் தான் ரியல் ஹெட். அவருக்கு எல்லா பவரும் ஜோ பிடனுக்கு இருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் பாத்தீங்கன்னா ராம்நாத் கோவிந்த்க்கு அவ்வளோ பவர் கிடையாது. ஜஸ்ட் செரிமோனியல் வர்றத சைன் போடுவார். அவ்வளவுதான். அவர் மீறி போனா அதை ஒரு தடவை திருப்பி அனுப்பலாம். சைன் போட மாட்டேன் இந்த மசோதாவை திருப்பி அனுப்பிடுவார். திருப்பி அனுப்பின மசோதாவை திருப்பி அனுப்புனாங்கன்னா கண்டிப்பா சைன் போட்டாகணும். அவ்வளவுதான். அவரோட பவர் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இடங்கள்ல அவருக்கு சின்ன சின்ன பவர் கொடுத்துருக்காங்க தவிர எல்லா மீட்டிங்ஸ்லாம் நடக்கும் இல்லையா? நம்ம இந்த நாட்டோட இந்த அக்ரிமெண்ட் போட்டோம். இந்த நாட்டோட பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த நாட்டு எல்லாம் யார் போய் மீட் பண்ணுவா? பிரைம் மினிஸ்டர் தான் போவாரு இல்லையா? மோடி தான் எல்லா பக்கமும் போவாரு. ராம்நாத் கோவிந்த் போய் லேண்ட்மார்க் அக்ரிமெண்ட்லாம் போட மாட்டார். அவருக்கு அந்த பவர் இல்லை. ஏன்னா ஏன் இந்த மாதிரி பிரசிடென்ட்டுக்கு அந்த பவர் நம்ம இந்தியால குடுக்கல அப்படின்னா, நம்ம பிரசிடென்ட்டை எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா, இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலியமா தேர்ந்தெடுக்கிறோம். ஆனா பிரைம் மினிஸ்டர் எப்படி தேர்ந்தெடுக்கிறோம்னா, டைரக்ட் எலெக்ஷன் மூலியமா தேர்ந்தெடுக்கிறோம். மக்களோட பிரதிநிதியா இருக்காரு பிரைம் மினிஸ்டர். ஆனா நம்ம வந்து பிரசிடென்ட்டுக்கு போயிட்டு யாரும் போய் ஓட்டு போட மாட்டோம். நம்ம தேர்ந்தெடுக்கிற பிரதிநிதிகள் தான் ஓட்டு போடுவாங்க இல்லையா? இப்போ ரீசெண்டா நியூஸ்ல கூட பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ தமிழ்நாட்டுல 100% எலக்ட்ரேட் வந்து 100% வாக்குரிமை வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்தியால மட்டும் இல்ல, நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்து 100% வாக்குரிமை ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்லாம் வந்துட்டு. அப்ப யாரெல்லாம் சைன் போடுறா? போய் ஓட்டு போடுறாங்க. ஸ்டாலின் சைன் போய் ஓட்டு போடுறாரு. நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ் போய் ஓட்டு போட்டாங்க இல்லையா? இப்போ இன்டைரக்டா இந்த மாதிரி நம்ம பிரதிநிதிகள் போய் அதை தேர்வு பண்றதுனால இது இன்டைரக்ட் எலெக்ஷன். ஸோ அந்த மாதிரி இன்டைரக்ட் எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கிறதுனால அவருக்கு அவ்வளோ பெரிய பவர் கொடுக்கல. இதெல்லாம் நம்ம கான்ஸ்டியூஷன் டிஃபைன் பண்ணும்போது இந்த மாதிரி வச்சுட்டோம். பிரைம் மினிஸ்டருக்கு தான் நம்ம அதிக பவர் கொடுக்கணும், பிரசிடென்ட் கம்மி பவர் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா யூகேல அப்படிதான் இருக்கு. நம்ம யூகேவோட பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் தானே ஃபார்ம் பண்றோம். யூகேல இதே மாதிரி கிரவுன். ஸோ இந்த பிரசிடென்ட் எது கூட கம்பேர் பண்ணுவாங்கன்னா, யூகேல இருக்கக்கூடிய ராணி கூட கம்பேர் பண்ணுவாங்க, கிரவுன் கூட. அவங்களுக்கு எந்த பவரும் கிடையாது. ஆனா அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. யூகே கிரவுன் ஹெரிடிட்டரி போஸ்ட், மொனார்கிக்கல் இல்லையா? முடியாட்சி. அவங்க குடும்பம் தான் அடுத்தடுத்து ஹெட்டா வருவாங்க. ஆனா நம்மளோடது அப்படி இல்லை. ரிபப்ளிக், நம்மளோட குடியரசு நாடு. யாரா வேணாலும் குடியரசுத் தலைவர் ஆகலாம். யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், நாமினல் எக்ஸிக்யூட்டிவ், ஹெட் ஆஃப் த ஸ்டேட், நாட் த எக்ஸிக்யூட்டிவ். சரிங்களா? ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து ஸ்டேட்டோட ஹெட். ஆனா எக்ஸிக்யூட்டிவோட ஹெட் கிடையாது. எக்ஸிக்யூட்டிவோட ஹெட் பிரைம் மினிஸ்டர். சரிங்களா? ஸ்டேட்டோட ஹெட் வந்து இவர் தான். யாரு? பிரசிடென்ட். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஹெட் ஆஃப் த ஸ்டேட் யாருன்னு கேட்டாங்க. யார் அப்படின்னா பிரசிடென்ட் தான். சரிங்களா? பிரசிடென்ட். எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். ரியல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் யாரு? ரியல் ஹெட், உண்மையான பவர் யாருக்கு இருக்கு? பிரைம் மினிஸ்டர். நாமினல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் யாருக்கு? பெயரளவுல யாரு அப்படின்னா வந்து பிரசிடென்ட். ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ்ல வந்து மாத்துவாங்க. இந்த டேர்ம்ஸ்லாம் கரெக்டா பார்த்துக்கோங்க. படிக்க படிக்க இதெல்லாம் வந்து வந்துடும். அடுத்ததா ஆர்டிகல் 52 நம்ம விட்டுட்டு போன 51(a) இருந்து 52 ஆரம்பிக்குது. 52ல இருந்து 78 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மத்திய அமைச்சகம்ங்கிற நம்ம எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகத்துறைக்கு என்னெல்லாம் பவர் இருக்கு. கொஞ்சம் ஆர்டிகல்ல வந்து நம்ம பிரசிடென்ட்டை பத்தி பேசியிருப்பாங்க. கொஞ்சம் ஆர்டிகல்ல துணை ஜனாதிபதி, வைஸ் பிரசிடென்ட் பத்தி பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, தலைமை வழக்கறிஞரை பத்தி பேசியிருப்பாங்க. இவங்களை பத்தி பேசினாலே எக்ஸிக்யூட்டிவ் மோரலஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இதான் வந்து பார்ட் 5ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ அடுத்ததான் வந்து நம்ம வந்து டைரக்டா பிரசிடென்ட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சலாம். ஆர்டிகல் 52ல இருந்து பிரசிடென்ட். சரிங்களா? பிரசிடென்ட்டை பத்தி, ஜனாதிபதி பத்தி பார்க்க போறோம். முதல் குடிமகன். பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுக்கும் முறை என்ன? யாரெல்லாம் பிரசிடென்ட் ஆகலாம்? பிரசிடென்ட் ஆகிறதுக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன்? ஒருத்தர் பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுத்தாச்சு, அந்த பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்ண முடியுமா? ரிமூவ் பண்றதுக்கு என்னெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் கான்ஸ்டிடியூஷன்ல குறிப்பிட்டிருக்காங்க? யாரெல்லாம் இது வரைக்கும் பிரசிடென்ட்டா இருந்தாங்க? இந்த மாதிரி பிரசிடென்ட் ரிலேட்டடான விஷயங்களை வரக்கூடிய ஒரு 2-3 கிளாஸஸ்ல வந்து நம்ம பிரசிடென்ட்டை பத்தி தான் பார்க்குறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர். பிரசிடென்ட் எவ்வளவு தூரம் புரியுதோ, பிரசிடென்ட் எவ்வளவு தூரம் படிக்கிறீங்களோ, ஆளுநர் ஈஸி ஆயிரும். ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஹெட் ஆளுநர், அப்படியே பிரசிடென்ட், அப்படியே மிரர் வந்து ஆளுநர். சில விஷயங்கள்ல பிரசிடென்ட்டுக்கும் ஆளுநருக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ பிரசிடென்ட் படிக்கும்போது ஆளுநரையும் நம்ம படிச்சு முடிச்சிடணும். பிரசிடென்ட் ரொம்ப முக்கியம். இது ஒரு 4-5 கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆளுநர் வந்து ஒரே கிளாஸ்ல முடிச்சிடலாம். ஏன்னா இதே தான் அங்க ரிப்பீட் ஆக போகுது. முதல்ல எலெக்ஷன் அப்படிங்கும்போது நம்ம எலெக்ஷன் எப்படி அப்படின்னா இன்டைரக்ட் எலெக்ஷன், மறைமுக தேர்தல்.
யாரும் போய் டைரக்டா போயிட்டு மக்கள் வந்து டைரக்டா பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுக்க போறதில்ல. யுஎஸ்ல அப்படிதான் தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு குடிமகனும் பிரசிடென்ட்க்கு ஓட்டு போடுவான். ஆனா நம்ம தேர்ந்தெடுக்க போற பிரதிநிதி போய் இன்டைரக்ட்டா வந்து ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறனால இன்டைரக்ட் எலெக்ஷன். இன்டைரக்ட் எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கிறனால அவருக்கு பவர் கொஞ்சம் கம்மி இந்தியால. யுஎஸ்ல பவர் அதிகம். நம்மளோட பிரசிடென்ட் யுகேவோட கிரவுனுக்கு ஈக்குவலான பொசிஷன். அங்க எப்படி யுகேல கிரவுனோ அதே மாதிரி இந்தியால பிரசிடென்ட். ஸோ இந்த மாதிரி இன்டைரக்ட் எலெக்ஷன் சொல்லிட்டோம். நம்ம பிரதிநிதிகள் ஓட் பண்ண போறாங்க. யாரெல்லாம் ஓட் பண்ணுவோம்? நம்ம பிரதிநிதிகள் அப்படின்னா நம்மளோட சட்டசபை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எல்ஏஸ் இருக்காங்க. இதே சில சட்டசபை நம்ம சட்டசபையில வெறும் ஒரே ஒரு ஹவுஸ் தான் இருக்கு. ஒரே ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் இருக்கு. இதே கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த மாதிரி 6 ஸ்டேட் இருக்கு. சரிங்களா? இந்த 6 ஸ்டேட்ல பார்த்தீங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் இருக்கு. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் இருக்கு. அப்பர் கவுன்சில், மேலவை, கீழவைன்னு இருக்கு. எப்படி லோக்சபா, ராஜ்யசபா அந்த மாதிரி ஸ்டேட்டுக்குள்ளேயே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், மேலவை, கீழவை. இந்த மேலவையில தான் எம்எல்ஏஸ் நம்ம ஓட்டு போடுறோம் இல்லையா? இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சில ஸ்டேட்ல இருக்கும். அது வந்து எம்எல்சி, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், நம்ம ஸ்டேட்ல கிடையாது. ஸோ மொத்தமா பிரசிடென்ட் அப்படிங்கிறது எல்லா ஸ்டேட்டுக்கும் பொதுவான ஒரு ஆளு. அப்ப தேர்ந்தெடுக்கிற முறை யாரெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? எம்எல்ஏ ஓட்டு போடலாமா? எம்எல்சிக்கு ஓட்டு போடுற பவர் இருக்கா? இது போக நிறைய யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு இல்லையா நம்மள்ட்ட. இந்த யூனியன் டெரிட்டரிஸ்ல சில லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில அங்கேயும் ஒரு கவர்மெண்ட் இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்ட். பாண்டிச்சேரியில ஒரு கவர்மெண்ட் இருக்கு. ஸோ இவங்களுக்கு ஓட்டுரிமை இருக்கா? இது போக நம்ம சில பேர்த்த நாமினேட் பண்ணி வச்சிருப்பாங்க. சில லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில நாமினேட் பண்ணி வச்சிருப்பாங்க. கவர்னர் நாமினேட் பண்ணுவார் 2 பேர்த்த. இவ்வளவு நாள் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டில இருந்து நாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமேல் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி நாமினேஷன் கிடையாது. 104வது சட்ட திருத்தத்தில் அதை எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் இந்த எலெக்ஷன் பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுக்கிற தேர்தலில் யாருக்கெல்லாம் ஓட்டுரிமை இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மெம்பர்ஸ் ஹூ பார்ட்டிசிபேட், யாரெல்லாம் பங்கேற்பாளர்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் இது நீங்கள் வீடியோலாம் பார்க்கும்போது ரிலேட்டடாக ஒரு எலெக்ஷனே முடிஞ்சிருக்கும். சொல்லப்போனால் புது பிரசிடென்ட் வந்து செலக்ட் ஆயிருப்பாரு. இப்போ புது பிரசிடென்ட் வந்தவொடனே அப்போ எப்படி தேர்ந்தெடுக்கும் முறை இருந்துச்சு அப்படின்னு தேர்ந்தெடுக்கும் முறை உள்ள ரொம்ப டீட்டெயில்டாலாம் பார்க்க வேணாம். ஜஸ்ட் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ எலெக்ஷன் இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமா தேர்ந்தெடுக்கிறோங்கிற முதல் இது என்ன இன்டைரக்ட் எலெக்ஷனோட டைப் அதை வந்து பார்க்கலாம். யாரெல்லாம் இப்போ ஓட்டு இருக்கு பிரசிடென்ட்டுக்கு வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன்ல வந்து யாருக்கெல்லாம் ஓட்டுரிமை இருக்கு அப்படின்னா எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் எடுத்தீங்கன்னா மேலவை, கீழவை, லோக்சபா, ராஜ்யசபா. லோக்சபால இருக்கக்கூடியவங்களுக்கும் ஓட்டு உரிமை இருக்கு. ராஜ்யசபால இருக்கக்கூடியவங்களுக்கும் ஓட்டு உரிமை இருக்கு. அப்ப அவங்க 2 பேரும் ஓட்டு போடுவாங்க. இப்ப இவங்களோட ஒரு 545 அங்க ஒரு 250 சேர்த்து ஒரு 700 800 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுவாங்க. வெறும் அவங்க மட்டும் தான் ஓட்டு போடுவாங்களா? கிடையாது. ஏன்னா பிரசிடென்ட் எல்லாத்துக்கும் தான். சென்ட்ரலுக்கு மட்டும் இல்ல, ஸ்டேட்டுக்கும் பிரசிடென்ட். அப்ப ஸ்டேட்ல இருந்து யாராச்சும் போய் ஓட்டு போடணும்ல. இப்ப ஸ்டேட்ல இருந்து யாரு ஓட்டு போடுறா அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருக்கக்கூடிய எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும்தான். தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த எலெக்ஷன் மூலியமா, தேர்தல் மூலியமா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மட்டும்தான் எலெக்ட் பண்ண முடியும். இந்த நாமினேட் பண்றவங்க எல்லாம் போயிட்டு ஓட்டு போட முடியாது. அதனாலதான் தெளிவா சொல்லியிருக்காங்க, எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான். நம்ம தமிழ்நாட்டுல இருந்து தமிழ்நாட்டுல இருந்து, கேரளால இருந்து, தெலுங்கானால இருந்து யாரெல்லாம் எலெக்ட் பண்ணிருக்கோமோ அவங்க மட்டும்தான். அப்ப இதுலயே உங்களுக்கு தெரியும் சில ஸ்டேட்ல 2மே இருக்கே சார். இப்ப இவங்க 2 பேருமே போய் ஓட்டு போடலாமா? எம்எல்ஏவை மட்டும் தானே நம்ம எலெக்ட் பண்ணுவோம். எம்எல்சியை இன்டைரக்டா தானே எலெக்ட் பண்ணுவாங்க. அதனால இவங்களுக்கு பவர் கிடையாது. ஓட்டு உரிமை அவங்களுக்கு கிடையாது. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் எம்எல்சி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கிறது எந்தெந்த ஸ்டேட்ல கீழவை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் மேலவை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மேலவைக்கெல்லாம் ஓட்டு உரிமை கிடையாது. எலெக்ஷன் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல போய் ஓட்டு போட முடியாது. மூணாவதா பாத்துங்க, இன்னொரு திருப்பி சொல்றேன். மூணாவதா பாருங்க, எலெக்டட் மெம்பர்ஸ். எலெக்டட் மெம்பர்ஸ் அங்கேயும் தேர்தல் மூலியமா தேர்ந்தெடுக்கப்பட்ட எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஆஃப் யூடிஸ் ஆஃப் டெல்லி அண்ட் புதுச்சேரி. இந்த 2 யூனியன் டெரிட்டரி மட்டும்தான். ஏன் மொத்தம் இப்ப பாத்தீங்கன்னா தற்போது 8 யூனியன் டெரிட்டரி இருக்கு. ஏன் இந்த 2 யூனியன் டெரிட்டரியில இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு மட்டும் பவர் கொடுக்குறீங்க? மத்த 6 யூனியன் டெரிட்டரிக்கு ஏன் பவர் கொடுக்கல? ஸோ மொத்தம் 8 யூனியன் டெரிட்டரி இப்போ தற்போது இருக்கு. அட் த பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க வீடியோ பார்க்கும்போது மொத்தம் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. இந்த 8 யூனியன் டெரிட்டரியில டெல்லியிலயும் பாண்டிச்சேரியிலயும் பாத்தீங்கன்னா சட்டசபை இருக்கு. அங்கேயும் டைரக்டா மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அங்க ஒரு சிஎம் இருக்காரு, அங்க ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. மத்த 6 யூனியன் டெரிட்டரியில 5 யூனியன் டெரிட்டரி, ஒரே ஒரு யூனியன் டெரிட்டரி எடுத்துருங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர் எடுத்துருங்க. ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு சட்டசபை இருக்கு.
ஸோ இந்த 5 யூனியன் டெரிட்டரில சட்டசபையே கிடையாது. அதனால பிரச்சனை இல்ல. சட்டசபை இல்லாதனால எலக்டட் மெம்பர்ஸ் இல்ல. எலக்டட் மெம்பர்ஸ் இல்லாதனால அவங்களுக்கு ஓட்டுரிமை இல்ல. 5 எடுத்தாச்சு. ஆனா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கே. அங்க ஒரு சட்டசபை இருக்குல்ல. அவங்களுக்கு ஏன் ஓட்டுரிமை இல்லன்னா, அது இப்ப தான் 2019 ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் மூலியமா வந்திருக்கு. அவங்களுக்கு ஓட்டுரிமை குடுக்கணும் அப்டின்னா, எப்படி 70வது அமெண்ட்மென்ட்ல யூடி ஆஃப் டெல்லி அண்ட் பாண்டிச்சேரிக்கு ஓட்டுரிமை குடுத்தாங்களோ, அதே மாரி ஒரு சட்ட திருத்தம் பண்ணி அவங்களுக்கு குடுக்கணும். இன்னும் சட்ட திருத்தம் பண்ணல. ஒரு வேள பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டுரிமை குடுத்துக்கலாம். இப்போதைக்கு இவங்க 3 பேருக்கு மட்டும் தான் ஓட்டுரிமை இருக்கு. இவங்க 3 பேருக்கு மட்டும் தான் ஓட்டுரிமை இருக்கு. அப்ப பிரசிடென்ட் எலெக்ஷன் எடுத்துட்டோம். பிரசிடென்ட் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு ஆள தேர்ந்தெடுக்க போறோம். முதல் குடிமகன், ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. எக்ஸிகியூட்டிவோட ஹெட். நாமினல் ஹெட். அப்ப அவர் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமா தேர்ந்தெடுக்கிறதுக்கு யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா, நம்ம தேர்ந்தெடுத்த எம்பிஸ். லோக்சபா எம்பி ஆகட்டும், ராஜ்யசபா எம்பி ஆகட்டும். ஸோ இப்ப இன்னொரு கேள்வியும் வரும் இல்லையா? ராஜ்யசபா எம்பிய நம்ம டைரக்டா தேர்ந்தெடுக்கலையா? அவங்க இன்டைரக்டா தானே தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னா, அவங்களும் ஓட்டுரிமை இருக்கு. சரிங்களா? அவங்களுக்கும் ஓட்டு போடலாம். ஆனா அதே ராஜ்யசபால ஒரு 12 பேத்த நாமினேட் பண்ணி வச்சிருப்பாங்க. பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவார். ஜனாதிபதி ஒரு 12 பேத்த நாமினேட் பண்ணியிருப்பாரு. அவங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. அதனால தான் தெளிவா சொல்லிட்டாங்க. எலக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் தேர்தல் மூலியமா தேர்ந்தெடுக்கப்பட்ட மேலவை, கீழவை, லோக்சபா, ராஜ்யசபால இருக்கக்கூடிய தேர்தல் மூலியமா தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு போடக்கு உரிமை இருக்கு. ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் அப்படியே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எலக்டட் மெம்பர்ஸ். அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி சட்டசபை மட்டும் தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வராது. அங்க இருக்கக்கூடிய எலக்டட் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஓட்டுரிமை இருக்கு. அப்ப இவங்க 2. 3வதா அதே மாதிரி இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசங்கள், மத்திய பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய பர்டிகுலரா டெல்லி, புதுச்சேரி இவங்க 2 பேத்துக்கும் ஓட்டுரிமை இருக்கு. அப்ப இவங்க 3 பேத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா 3 கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன்ல போய் ஓட்டு போடுவாங்க. அது ஏன் இன்டைரக்ட் எலெக்ஷன்னா நம்மள ரெப்ரசென்ட் பண்ணி போடுறாங்க. அப்போ ஒருத்தவங்களுக்கு ஓட்டுக்கும் மதிப்பு இருக்கு. அதோட வேல்யூஸ் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கறத அடுத்தது பார்ப்போம். இப்போ இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலியமா இந்த 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து ஓட்டு போடுறாங்க. இது அப்படியே வைஸ் பிரசிடென்ட்க்கு மாறும். அப்படியே பிரைம் மினிஸ்டர்ஸ்க்கு மாறும். இததான் எலக்டரேட் காலேஜ்னு சொல்லுவாங்க. யார் ஓட்டு போடுறாங்களோ அந்த குரூப் ஆஃப் பீப்புள் தான் எலக்டரேட் காலேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் பிரசிடென்ட்டோட எலக்டரேட் காலேஜ். பிரசிடென்ட் எலெக்ஷன் ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய எலெக்ஷன் தேர்தலுக்கு உண்டான எலக்டரேட் காலேஜ் இவங்க தான். elected members of both houses of parliament, elected members of legislative assembly, elected members of legislative assembly of UTs of Delhi and பாண்டிச்சேரி. நாடாளுமன்றத்தின் இரு அவைகள், சட்டமன்றத்தின் தேர்தல் மூலியமா தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். அதே மாதிரி யூனியன் பிரதேசம் பாண்டிச்சேரி, டெல்லி. யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்ப இவங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னா யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா நியமன உறுப்பினர்கள் அப்படி சொல்லுவாங்க. நாமினேட்டட் மெம்பர்ஸ். நாமினேட்டட் மெம்பர்ஸ் 2 ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட், ராஜ்யசபா, லோக்சபா 2 ஹவுஸ்லயும் நீங்க யாரெல்லாம் நாமினேட் பண்ணீங்களோ அவங்க யாருமே எலெக்ஷன்ல பங்கு பெற மாட்டாங்க. அதே மாதிரி யாரெல்லாம் நீங்க நியமனம் பண்ணீங்களோ லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளில யார் நாமினேட் பண்ணுவா? லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளில கவர்னர் நாமினேட் பண்ணுவாரு. ஸோ மாநில சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய நியமன உறுப்பினர்கள் யாரும் போயிட்டு ஓட்டு போட மாட்டாங்க. அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சட்ட மேலவை உறுப்பினர் இருக்காங்களா, மேலவை, கீழவை வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி அவங்க ஓட்டு போடுவாங்க. மேலவை இருக்கு இல்லையா, 6 ஸ்டேட்ல மட்டும்தான் இப்ப மேலவை, கீழவை 2 ஹவுஸ் இருக்கு. தமிழகத்துல இல்ல. இப்போ மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. பிரசிடென்ட் எலெக்ஷன்ல அவங்க போய் ஓட்டு போட முடியாது. அடுத்ததான் நாமினேட்டட் மெம்பர்ஸ், டெல்லி, புதுச்சேரியில இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க போடலாம். அங்கேயும் நியமன உறுப்பினர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் ஓட்டுரிமை கிடையாது. சோ இந்த 4 பேருக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஓட்டுரிமை கிடையாது. இன்னொரு 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள் பார்த்தோம். அந்த 3 கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு ஓட்டுரிமை இருக்கு. ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இப்ப சொல்றேன், இன்னும் திரும்பியும் சொல்றேன். இவங்க நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் 2 ஹவுஸ்ல பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய லோக்சபா, ராஜ்யசபால இருக்கக்கூடிய நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஓட்டு போட மாட்டாங்க. பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஆனா பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்றதுக்கு இருக்கு இல்லையா, இம்பீச்மென்ட், அதுல அவங்க பங்கேற்பாங்க. அதுல நடக்கக்கூடிய ஓட்டிங்ல வந்து அவங்க பங்கு பெறுவாங்க. சிம்பிளா இன்னொரு சொல்லணும் அப்படின்னா, நாமினேட்டட் மெம்பர்ஸ் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. பிரசிடென்ட் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஆனா பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்றதுக்கு, நீக்கம் செய்யறதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸ் எங்கேயுமே வர மாட்டாங்க. தேர்ந்தெடுக்கிறதுக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க, ரிமூவ் பண்றதுக்கும் அவங்க வர மாட்டாங்க. மேலவை உறுப்பினர்கள். அப்ப இவங்க 2 பேரும் தான் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமா எலெக்ஷன்ல பங்கு பெறவங்க, இந்த 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள். எலெக்ஷன்ல பங்கு பெறாதவங்க இந்த 4 கேட்டகரி ஆஃப் பீப்புள். இது அப்படியே வைஸ் பிரசிடென்ட்க்கு மாறும், அப்படியே கவர்னருக்கு மாறும். அதனால இது ரொம்ப முக்கியமா
திருப்பி திருப்பி படிக்கக்கூடிய விஷயங்கள். இது நெறைய கன்ஃப்யூஸா இருக்கக்கூடிய ஏரியா. திரும்ப திரும்ப பார்த்தோம் அப்டின்னா, உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகாது. இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரசிடென்ட் அப்படிங்கிறவரு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு ஆள். இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவோட ரெப்ரசன்டேஷனும் அவர் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமைக்கப்பட்டிருக்கு. ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்டின்னா, பார்லிமென்ட்டே சேர்ந்து பாராளுமன்றமே சேர்ந்தாலே போதும் ஒரு பிரசிடென்ட்ட ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ட்டலாம் கேட்க வேண்டியதில்ல. அவங்களோட ஒப்புதல் தேவையில்ல. அதனால ஆல்ரெடி கம்மியானனால இந்த நாமினேட்டட் மெம்பர்ஸையும் சேர்த்துக்கிட்டாங்க. நியமன உறுப்பினர்களையும் சேர்த்துட்டாங்க. இந்த மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கிளாஸ்ல வந்து எலக்ஷன் மூலியமா இருக்கக்கூடிய இந்த எம்பிஸ்க்கு, அடுத்தது எம்எல்ஏஸ். இவங்க 2 பேத்துக்கும் என்னலாம் வேல்யூஸ் இருக்கு? எப்படியெல்லாம் அவங்களோட மதிப்ப வந்து கூட்டுறாங்க? என்ன மாரி முறையில இந்த இன்டைரக்ட் எலக்ஷன் நேர் அ மறைமுக தேர்தல் வந்து நடக்குது? அந்த மாரி விஷயங்கள்லாம் இனி வர கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாரி பிரசிடென்ட்டா ஒருத்தர் வரணும் அப்டின்னா, அவருக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் என்ன? அவருக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் என்ன? அந்த மாரி விஷயங்களும் அடுத்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கிளாஸ் ஐஏஎஸ் அகாடமி.